ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்குது சர்வைவல் கேமர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 சாப்டர் 2 அதான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் எல்லா நல்லவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் கேட்குறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் சொல்லி தான் செய்யணுமா, நீங்களே செஞ்சுருங்க ப்ளீஸ். அதேமாதிரி ஒரே விஷயம் சொல்லணும், நம்ம கிராணி எக்ஸ்ட்ரீம் மோட் போட்டிருந்தோம், அது கீழே கமெண்ட்டில் சொட்டை கிராணி சாப்டர் 2 போடுங்க ப்ரோ, கிராணி 2 கிராணி 3 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட நடவடிக்கை அதனால் உங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி நான் செய்ய போகிறேன். சரி வாங்க இன்ட்ரோ போட்டு உள்ளே இறங்குவோம். ஓகே, டே 1. எனக்கு வேறு எந்த கேம் ஆடவே வராதுங்க. தலையெல்லாம் வலிக்குது, நம்மளை அடிச்சு போட்டிருக்காங்க கிளவி. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எந்திரிச்சு தான் போகிறோம், வேறு என்ன பண்ண. ஓகே, நான் கொஞ்சம் நெஞ்சு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் இன்டர்நெட்டில், அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ அதை வச்சு தான் ஆட முடியும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் பண்ணுவோம். என்ன நம்ம அதிகமாக வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது அதான். ஓகே, இதை திறந்தோன்னு வச்சுக்கோங்க, உள்ளே அந்த சுவிட்சை தட்டிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, வந்துடும் டபக்குன்னு அந்த கிராணி வந்துடுவா. ஓகே, நம்ம இன்சைட் விடக்கூடாது, இங்கிட்டு தான் வந்து ஒழியணும். வேறு கேமராவில் பார்ப்போனே. ஓகே, நம்ம சைலண்ட்டாக இப்படி நின்றுக்குவோம். ஏன்னா பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஏதோ கை தெரியுதா, யார் கை இல்லை, கிழவன் கை தாங்க. ஓ கிழவா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, எங்கங்க கிழவி ஆளக்கணும். ஹலோ கிராணி, வீரோட தான் இருக்கியா? இருக்கா. ஓகே ஓகே, அவளும் போட்டோம். போனோன்னு நம்ம போகலாம். அட்டாமே எப்படி சார்? ஓகே, நம்ம அவளை 2 பேர்த்தையும் அங்கே கழட்டி விட்டு வந்து இங்கே ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, டக் டேப் இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் செய்ய தான் உதவும். ஹெலிகாப்டருக்கு எதுக்குடா டக் டேப்பு, ஒயருக்கு இது பிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒயர்லாம் பிஞ்சல, டக்கே பிஞ்சிச்சு. இது மேலே இருக்குமே அந்த பிளேடான்னு கேட்குறீங்களா? ஆமாம், மேலே இருக்க பிளேட் பிஞ்சிச்சு. அதுக்கு டேப் வச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணேன் எல்லாம் காலை கொடுமை. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த டேப் வச்சு தாங்க நம்ம ரக்கையை ஓட்டணும். பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேமு. ஓகே, இப்போதைக்கு ஹெலிகாப்டர் கீ இருக்குது, போட்டு கீ நம்ம கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணேன்? ஓகே, கிழவன் அந்த சைடு தான் வரான்னு நினைக்கிறேன், தெரில இருந்து பார்ப்போம். ஆமாம், கிழவன் அந்த சைடு தான் வரான். சரி பார்ப்பானா என்ன, போட் கீ இங்கே தூக்கி போட்டுப்போம். திறக்க முடியாதா, லாக்கில் இருக்கா? ஓ, அந்த சைட்லேருந்து தானே போய் லாக் எடுக்க முடியும். ஓகே, கிழவன் வரான்னு பார்ப்போம். பார்க்கக்கூடாது பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், தெரில இருங்க பார்ப்போம். ஆமாங்க பார்த்துட்டாங்க. 2 பேரும் பார்த்துட்டாங்களா? ஐயோ 2 பேரும் கூட்டமாக. ஓ, கிழவி வந்து பார்க்க அங்கே போயிருக்கா. ஓகே ரைட்டு, கிழவன் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம சைலண்டாக இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. அதுக்கு எதுக்கடா இத்தனை பில்டப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தெரியும், நானும் உங்களை மாதிரி தானே. ஓகே, திறப்போம். என்ன உள்ளே ரெஞ்சிருக்கா? இது இப்போதைக்கு தேவையில்லையே, வேறு ஏதாவது திறந்து பார்ப்போம். இப்போ மட்டும் ஸ்டன் கன் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இங்கிட்ட எதுவும் இல்லை. இது மீட்டா, இது அந்த குட்டிச்சாத்தானுக்கு தான் போட சரியாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது கிடைக்குதா? கீழே ஒரு கிழமை ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ வச்சு தாங்க நம்ம அடுத்த வேலை பார்க்க முடியும். இங்கே யாராவது ஒரு கிளாஸ் ஃபியூஸ் தான் இருக்குது. கிளைய வந்துட போகிறோம், நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், இதை நவுத்தி விடுவோம். நாங்கள் ஒன்றை மட்டும் நவுறல. சரி ரைட்டு, நீ நவுத்திடுவோம். ஓகே, அடியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போவோம். க்ரௌ பார் இருக்குது, வேறு லெவல். இதை வச்சு 2 பொட்டி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. டங்க் வேறு ரோல் ஆகுதுங்க. கிளை பக்கமே இருந்திருக்கா, லைட்டாக தட்டி விட்டாமே வராங்க. ஓகே, ஹாய் கிளை, வணக்கம். இப்போதைக்கு நான் அந்த சைடில் சத்தம் போட்டேன்னா நீ அங்கிட்டு போயிருக்க தானே, அப்படியே என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமா? அங்கிட்ட சத்தம் போட்டேன்னா அங்கிட்ட வந்துடுவான், நான் இங்கிட்டே எஸ்கேப் ஆகிடலாம். அதான் என் பிளானு. போட்டானுமே வருவானான்னு ஒரு டவுட்டு. முதல்ல அவன் இங்கிட்டு வரானான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, வர மாதிரி தெரில, என்னமா அங்கே நிற்கிறா தெரில, நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, சவுண்டு வந்துச்சு, வேறு லெவல். இப்போதைக்கு கிளம்பி அந்த சைடு நம்ம போயிடுவோம், நம்ம இந்த சைடு ஆயிடலாம். எப்படி மசா கெத்தா? போகிற வழியில் குறுக்க இருக்க கிளம்பி வந்துடக்கூடாதுங்க, ஆப்போசிட்டில் இருந்தாலும் நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஓகே, நல்ல ரூட் கிளியரு, யாருமே இல்லை. ஓகே, நம்ம வேற எங்கே இருக்கானே தெரில. இப்போ நம்ம பின்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பின்னாடி தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போகலாம். ஆனால் அவன் எங்கிட்ட இருக்கானே தெரியாத காரணத்தினால் அவன் எங்கிட்ட குறுக்க வந்துடுவானோன்ற ஒரு பயம் இருக்குது. ஓகே, அது ஏங்க அது முள்ளாக இருந்துச்சுல்ல, அதே ஏங்க அதை சுவிட்ச் ஆன் பண்ணால் புஷ்க்கு நசுக்குதுங்க. ஐயையோ பாவம், முன்னாடி இருந்தாலும் அந்த இடத்துல தான் வச்சு செஞ்சுருக்காங்க எல்லாத்துக்கு. சத்தம் போட்டு வந்துட்டேன், எங்க வர மாட்டேங்கிறா, கிளவி மட்டும்தான் வரா. கிளவா டக்குன்னு வாடா. அங்கே ஏதோ சத்தம் கேட்குது பாடுறா. வந்துட்டான் பாருங்க. ஓகே, போயிட்டான்.
அவனும் போட்டும், ஃபுல்லாக போட்டும். போயிட்டான், தலைவன் போயிட்டான். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நாம போயிடுவோம். ஏன்னா அங்கே இருக்கிறது நமக்கு உயிருக்கே டேஞ்சர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வெப்பன் தான் கிடைக்க மாட்டேது. வெப்பன் கிடச்சிச்சின்னா ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளால கையிலே பிடிக்க முடியாது. அதனால காற்றுலே மிதப்பேன். இங்கேயுமே கிடைக்க மாட்டேதே. இங்கே என்ன இருக்குது? பேர்லாக்கியா? இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு போட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தெரில, விளாண்டே ரொம்ப நாள் ஆகுது, அதான். ஓகே, டோரை லாக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இங்கே டோர் லாக் இருக்குமே, இதை போட்டு பார்ப்போம். ஏன்னா இதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிராணியால் வர முடியாதுங்க. ஓகே, இந்த இதெல்லாம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோர் லாக்கை போட்டுவிட்டு நம்ம அடுத்து என்னன்னு ரிசர்ச் பண்ணுவோம். ஓகே, ஸ்பார்க் ப்ளக் ரிசர்ச் எல்லாம் பண்ண போகிறது இல்லை. இதை கீழே தட்டி விட்ருவோம். கீழே தட்டி விட்டா சத்தத்தை கேட்டு கிளவி அனுப்பிச்சிட்டு போவோம். நம்ம நைஸாக இங்கிட்டு வந்துடலாம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா? இதை தரப்போம். ஸ்டன் கன் மாட்டிச்சு. எட்ரா ஸ்டன் கண்ணு. இவ நேரம் போட்ட சத்தத்துக்கு கீழே நேரம் கிராணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க இன்னும் வரல? ஹலோ கிராணி, என்னாச்சு? காது கேட்காம போயிடுச்சா? ஐயோ பாவம். கிராணி காது போயிடுச்சு. அது மட்டும்தான் இருந்தது, ஒன்றா ஒழுங்காக இருந்துச்சு. போயிடுச்சா? வேணாம். ஸோ சேட். கிராணி ஆளாகணாங்க. ஐயோ பாவம், கிராணி காது போயிடுச்சு போல். ரைட்டு, நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், இதை இங்கே போட்டு கீழே போட்டு நம்ம அந்த ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போவோம். என்னங்க ஆப்போசிட்டில் வரா? ஆப்போசிட்டில் வரியா கிளவி? நம்மளால கையை பிடிக்க முடியாதுங்க. ஓகே, நான் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க என்ன பறக்கிறா? ஓ மை காட். கிளவா வணக்கம் தல. அடி வாங்கத்திக்குள்ள வேகமாக வரியே. என்ன ஹாஹாஹா. ஓகே, பார்த்துட்டு வரும்போது இப்படி தான் சிரிச்சான், சிரிச்சுக்காரனே டூ அப்படின்னு எனக்கு கேட்குது. கார்லலாம் அத்தான் வரும், அதுக்கு என்ன பண்ண? ஓகே, கிராணியை கொஞ்சம் நோத்தி ஸ்டன்கனை நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுக்கோம். ஒரு அவசரம் ஆத்திரம் அப்படின்னா டபக்குன்னு நம்ம எடுத்து சுட்டுக்கலாம். அதான் எப்படி செக்யூரிட்டி கேட்ச் ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு தடவை எனக்கு இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. இந்த ரூமை ஹெலிகாப்டருக்கு போய் பார்க்கணுன்னா கிராண்ட் பா செக்யூரிட்டி ரூமில் தான் போய் பார்க்கணுன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே டோர் ஹேண்டிலாக என்ன இது தெரில, என்ன மூணு கதவு கைப்பிடி இருக்கும்ல, அதான் தலைவரால் வேறு எதையும் வச்சு திருப்ப முடியாது, அதை வச்சு தான் திருப்ப முடியும். ஸ்டன்கன் எடுத்துகிட்டே போவேன், எனக்கு பயமாக இருக்குதுங்க. அதான் ஓகே, வாடா டே, வாங்கடா டே, இப்போ நான் கையில் எடுத்துறேன்டா, முடிஞ்சா எவனா இருந்தாலும் வாங்கடா பார்ப்போம். ஓகே, நம்ம வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் எவனும் வரமாட்டோம். சம்மந்தமே நம்ம திடீர்னு குறுக்க வணக்கம் நான் மாப்பிளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் நடிப்பாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேலே போயிட்டு ஒரு இது இருக்கும், அந்த இதெல்லாம் கண்ணாச்சு சுட்டு பஸ்ஸெல்லாம் சால்வ் பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே டோர் ஹேண்ட்வீல் தான். இது என்ன பண்ணுவோம், போட்டுக்குவோம். இது டோருக்கு திறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், அதை போட்டுக்குவோம். கன்னேடு. ஓகே, இந்த டோர் திறக்கலாம். சம்திங் இஸ் பிளாக்கிங் திஸ் டோர் ஃப்ரம் த அதர் சைட். ஆப்போசிட்லேருந்து ஏதோ வருதான். ஓகே ரைட்டு, இது திறக்கும். ஓகே, வெப்பன் கீ இருக்குது, மாசு. ஓகே, நானும் ஹெலிகாப்டர் வேலை இருக்குமான்னு பார்த்தேன். ரைட்டு, இப்போதைக்கு இந்த ரெட் பட்டனை வந்து கரெக்டாக வச்சு ஷூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அடியில் இந்த டோர் ஓப்பன் ஆகும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு செயின் கட்டர் வேணுங்க. செயின் கட்டர் ஓப்பன் பண்ணால் உள்ளே இந்த ஸ்லெண்டர்மேன் பொத்துன்னு விழுவான். நான் முதல்ல விளாடும்போது பயந்துட்டேன், ஏன்னா அது உள்ளே என்னமோ கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில் பார்த்தாதாங்க அதுதான். ஓகே, கிளவி வந்தானா சொல்லலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். கிளவி வரமாட்டேங்கிறாங்க. சத்தத்தை கேட்டு கிளவியாவது வருவான்னு பார்த்தேன், அவனும் வரமாட்டேங்கிறான். ஓகே, ஏதோ ஓ ஓ உள்ள ஃபோட்டோ வைக்கணும்ல? ஆமாம், கிராண்ட்பா ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கு முன்னாடி வெப்பன் கே எடுத்து அடியில் போட்டுக்குவோம். கிளவைய வந்துட்டானா முடிஞ்சு நம்ம கதை. ஹலோ கிளவா, ஆளே காணும். ஓகே, நம்ம ஸ்டன்கன் எடுத்துகிட்டு கீழே போவோமா? எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், லைட்டாக தட்டிடணும். லைட்டை பொறுமையாக போகணும். ஒரு டச் பண்ணாலே எங்கடோ ஏறிட்டு போகிறாங்க அவன். ஓகே, லைட்டாக டச் பண்ணி கீழே தள்ளி விட்டுன்னு வச்சுக்கோங்க. சத்தத்தை கேட்டு போயிருந்தாலும் கிளவி வருவோம். ஓகே, கிளவி பக்கமே இருந்திருக்கா? ஓகே, ஷூட் பண்ணு. சரி, அவன் வந்து கிளவி சுட்டா கிளவி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க. வெயிட் பண்ண வரவே மாட்டேங்கிறான். ஆனால் ஆளையே காணோம். அதனால தான் டபக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், கீழே குதிச்சுட்டு உள்ள ஸ்டன்கன் நாம எடுத்து ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கிளவி வருமா வரமாட்டாரான் அப்படின்னு தெரில. ஆளே காணாங்க அவனை. ஓகே, ஆளை காணான்னு சொல்கிறதுக்காகவே தலைவர் வராது. அவன் பொண்டாட்டி செத்து கிடக்குறாடா, கவலை இல்லாமல் நிப்பாட்டு போயிட்டுருக்க. என்னங்க இப்படி இருக்கான்? ஓகே, முன்னாடி போய் நேராக நிற்போம். ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருந்து சுட எனக்கு மனசு வரல, அதான். இல்லாட்டி எப்போயோ சுட்டிருப்பேன். எங்க சுட்டு நம்ம இதேவா. இப்போதைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கிட்டத்தட்ட நம்ம விளையாட ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆகுது. ஆனால் ஒன்றுத்தையுமே இப்படியாக கண்டுபிடிக்க முடியல. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், டப்டேப் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு வந்துடுவோம்.
ஏன்னா நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்கேன். அதான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுறா ரசா ஓடுறா அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான பொருட்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டோர் லாக்கை போட்டு நான் முன்னாடி காமிச்சேன், அந்த டோர் லாக் போட்டு மூடி தருவோம். ஹெலிகாப்டர் மேனுவல் மூணுன்னா அதுக்கப்புறம் வந்து கிளவி யாருமே வர மாட்டாங்க. டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்காக தான் எல்லா பொருளையும் சேகரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஹெலிகாப்டருக்கு என்ன வேணும்? டக் டேப்பு, கேசலின் கேனு, அப்புறம் வேற என்ன, அந்த கன்னு, கிளாஸ் ஃபியூஸு, இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. பார்ப்போம். நான் கிராணி வருவான்னு எதிர்பார்த்தேன். கிராணி செத்ததுக்கு கிளவிய வரலன்னோ, கிளவி செத்ததுக்கு கிளவிய வரல. ஓகே, நம்ம கீபோர்டில் கையை வச்சு எப்படியா இருந்தாலும் வருவாள்ல. எப்படி நம்ம ஐடியாலாம் மாச ஐடியா. ஓகே, ஹலோ கிராணி. கிளவி மேடம், எங்கே மேடம் போனீங்க? ஓகே, வந்துட்டான். மேடம் சொன்னால் தான் வருவீங்களா? ஷக் கட்டிக்குது எப்படி சார்? ஓகே, நம்ம இப்போ கிராணி வந்து ஷாக் அடிக்க வச்சுட்டு நம்ம சைலண்ட்டாக இங்கிட்ட வந்துட்டோம். கிராணி இன்னும் 2 நிமிஷத்துக்கு அவுட்டு. வீட்லேயே இருக்க மாட்டா. நம்ம வந்து திறந்துட்டு போயிட்டு இந்த கதை சாத்திக்குவோம். எவனா போகிற வழியில் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம கதை முடிஞ்சிச்சு. நம்ம கிராணி 1ல் விளாடும் போது கிராணி பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு சவுண்ட் வரும், டிப்புன்னு. எக்ஸ்ட்ரீம் மோடில் போய் பாருங்கள் நான் விளாண்டதை, அதில் ஒரு சத்தம் வரும். ஆனால் இங்கே கிராணி 2ல் யார் பார்த்தாலும் சத்தமே வர மாட்டேங்குது. போய் நான் இதை எதுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேனர் வச்சு, அதாவது ரெஞ்சு, அதை வச்சு தண்ணியை திருவி விட்டதுக்கப்புறம் நான் வந்து அந்த குட்டிச்சாத்தனை கொல்ல போகிறேன். கொன்னதுக்கப்புறம் வெறி கொண்டு துரத்துவாங்க. நான் ஒளியறதுக்காக அந்த சைடு வருவேன். அந்த சைடில் அடியிலே இருக்க வேண்டியதான். கிளவன் போகவே மாட்டான். அதனால் இந்த வேலையெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஹெலிகாப்டர் கீ இருக்குது, எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி ரெஞ்சு எங்கே இருக்குன்னு நான் தொலைகிட்டு இருக்கேன், காணாம். இப்போதைக்கு இங்கே போட்டு வச்சு முடிக்கும். எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா கிளவையெல்லாம் சாவடிச்சிக்கிட்டு 2 நிமிஷம் ஆக போகுது. அதான் பயமாக இருக்குது. பையன் என்ன பண்ணுவோம், க்ரௌபார் எடுத்துகிட்டு மேலே கிளம்புவோம். ஏன்னா மேலே ஒரு பொட்டி இருக்குது, 2 பொட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதில் ஒரு பொட்டி ஓப்பன் பண்ணிட்டா இன்னொரு பொட்டி இருக்குது. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், தூக்கிட்டு போய் போட்டுருவோம். ஓகே, என்னமோ நவுரிச்சு, என்னது? நம்ம போன்ட்டு வரும்போது எங்கள் கதை திறக்க தான் என்ன தானா லைட்டை பார்க்க அப்படி தாங்க இருக்குது. ஓகே, என்னன்னு தெரில. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிருவோம். ஓகே, யாரும் வந்துடாதீங்க, அப்படியே குறுக்க வந்துடாதீங்க. ஓகே, யாரையும் ஆகலாம். ஓகே, இங்கிட்டும் வராமல் இருந்தால் சரி. எனக்கு பயமாக இருக்குதுங்க, எவனா வந்துடுவானோன்னு நினச்சி பயமாக இருக்குது. ஐயோ, எங்கே எதிர்ப்புற வராங்க அவன். அடே எச்சியை முழுங்க விட்றியாடா? அடே நாரப்பைய, நம்மளை துரத்திக்கிட்டே இருக்காங்க, வீடை சுத்த விட்டான். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீட்டை ஒரு 2 தடவை ரவுண்ட் அடிச்சாங்க உண்டு. நாரப்பைய விட மாட்டான். நானும் சரி கிளவி எங்கிட்டாவது வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இங்கிட்ட போயிட்டு இருக்கேன். எதுவுமே இல்லை. நல்லது, அவள் இல்லாமல் இருந்தாலும் சரி. ஓகே, நானும் என்ன பண்ணுறேன், ரெஞ்ச் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொலைகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டது எதுக்குன்னா, ஆப்போசிட்லேருந்து வர முடியல. அதுதான் நானும் ரெஞ்ச் எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொலைகிட்டே இருக்கேன். எங்கேயுமே ரெஞ்ச் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போதைக்கு கிளம்புனோட ஒரு படம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கூட ஒழுங்காக போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் மொட்டை எப்படி தெரியுதுன்னு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துக்குவோம், இதையும் உள்ளே போட்டுருவோம். இன்னும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் தேவைப்படுது. இது எங்கேயோ பார்த்தேனே, எங்கேயோ. ஓகே, கிளவி வந்துட்டா. நான் இப்போ உடனே பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஓகே, கிளவி என்னை துரத்துறீங்களா? என் வேகத்துக்குலாம் அவனால் ஈடு கொடுக்கவே முடியாது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மேலே எடுத்துகிட்டு ஏறுவோமா? ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வழியாக விழுந்துருவோம். கிளவி சைடு வந்துட்டாங்கன்னா அங்கிட்டு போய் விழுந்துடலாம். என் கிராணி ஆளை காணாம். இதில் போயிடலாமா வேணாமா? ஆன் சைடு தான் நின்றுட்டு இருந்தா, அதனால் போகிறது டேஞ்சர். ஹலோ சார், மேடம், யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கொஞ்சம் குரல் விடுங்க. ஓகே, சார் வராது, மேடம் வராங்க. ஓகே, என்னங்க கிராணி இங்கே நிற்கிறா? ஹலோ கிளவி. ஓகே, ஆன் சைடு போகிறா. ஓகே, ரூம் சைடு போகிறான்னு நினைக்கிறேன். என் கிளவி வந்திருப்பான் நேரம், இங்கே வந்திருப்பானா? ஓகே, ஆமாம், பார்த்துட்ருக்கான் பாருங்கள், எப்படி வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அங்கே யாருமே இல்லைடா, நானே இங்கே தானே இருக்கேன். ஏன்டா வெறிக்க பார்த்துட்ருக்கேன்? சரி ரைட்டு, அவன் அங்கிட்டு பார்த்துட்டு இருப்பான், நம்ம இங்கே சரி ஐயோ கிராணி பார்த்துட்டா. வேணா காட்டுறேன் பாருங்க. எனக்கு துரத்திட்டு வராளா, ஃபாலோ பண்ணுறியா பாடி சொல்கிறான்ற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அடிக்க போகிறேன். பார்த்துட்டே இரு கிராணி, உனக்கு இருக்கு ஒரு நாள் இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது இப்போ, அதுவே எனக்கு தெரில. ஏன்னா நான் ரெஞ்சை தாங்க தொலைகிட்டு இருக்கேன். அதாவது ஸ்பேனர்னே வச்சுக்குவோம். நானும் ஸ்பேனர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போதைக்கு இவங்க 2 பேர்த்தையும் கொன்னாதான் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண முடியும். இப்போதைக்கு சத்தத்தை போட்டு நம்ம வந்து கிளம்புவோம். ஓகே, அந்த குட்டிச்சாத்தா வந்து கிளிங்கிளிங்கிளிங்கிளின்னு மணி அடிச்சிருச்சு. அநேகமாக கிராணி அங்கே வந்திருப்பாளான்னு. சத்தத்தை போட்டதுக்கு ஒரு தடவையும் கிராணி வரல. என்னங்க பண்ணுறா கிராணி?
கிராணி என்ன கிராணி உங்க காது போயிடுச்சா? ஒரு நேரம் வர மாட்டேங்கிற. எங்கள் கிராணிக்கு சுத்தமாக காது போயிடுச்சுங்க. ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே கிளவி அஞ்சேனிக்கா. ஓகே அந்த குட்டிச்சாத்தான் எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா, வெளியே வரா. ஓகே நம்மளை பார்த்துட்டாலும் வந்துச்சு பின்னாடி வந்தா. கிளவி பார்க்கவே இல்லைங்க, இப்போ தான் பார்க்குறா போல. ஓகே ஹலோ கிராணி, வா வா வா. எங்கே மண்டே சுற்றிட்டு இருக்க? ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இறங்கிப்போம். ஏன்னா அதான் நமக்கு டேஞ்சர் இல்லை. ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து மண்டையில் அடிப்போம். ஹாய் கிராணி. ஷூ பார்த்தீங்களா எப்படி சாக்கடிதா? இல்லை குழு குழு குழுன்னு இருக்குமே. என்னைய போன தடவை எப்படி அடித்ததுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே நானும் மறுபடியும் கிளவி வருவானான்னு பார்க்குறேன், வரவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் கிளவி என்னையை தேடி வர மாட்டேங்கிறான், நான் தான் கிழவனை தேடி போயிட்டுருக்கேன். ஓகே இங்கே நான் போட்ட டோர் ஹேண்டில் ஸ்பார்க்லர்லாம் இருக்குது. ஓகே வேறு எதுவும் இல்லை இங்கே. ஓகே பீஸ் ஆஃப் பிக்சர் இங்கே இருக்குது. ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், கிழவனை அடிச்சுட்டு நம்ம போய் மேலே போட்டுருவோம். இங்கே கிழவனை ஆளே காணுங்க, வீட்டை விட்டு வெளியிலே போயிட்டானா. ஹலோ கிழவா எங்கப்பா இருக்கீங்க? தாத்தா வாங்க தாத்தா, எனக்கு குச்சி மிட்டாய் வேணும். குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வாங்க. ஓகே ஐயோம்மா என்ன வர ஷூட் பண்ணுறதுக்குள்ளே அடிச்சிட்டானே. டே குச்சி மிட்டாய் குருவி ரொட்டிங்கிறது தப்பாடா. அதுக்கு உன் கையில் இருக்க குச்சி வச்சு நான் தான் அடிக்கிறேன். குச்சி மிட்டாயாடா வேணும், இருறா குச்சி அடித்தரேன்னு அடிச்சுட்டான். ஓகே இவன் போய் இவன்ட்டு அடி வாங்கிட்டோமே. இவெல்லாம் ஒரு வில்லன்னு இவன்ட்டு அடி வாங்கியிருக்கோம் நம்ம. சரி ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஓகே இப்போ தான் டே 2க்கே வரோம், பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவோம் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. போனை போட்டு நங்கு நான் சாத்தணும் போலேயே இருக்குது. ஓகே சத்தத்தை கேட்டு கிராணி அந்த சைட் போயிடுவா, அதே மாதிரி தான் கிராண்ட் பாவம் அந்த சைட் போயிடுவான். 2 பேரும் அங்கே போய் தொலைங்கடா. அப்பா டேய் சாமிங்களா போங்க தலைவா. டேய் ஏன்டா வரமாட்டேங்கிறீங்க? டேய் வாங்கடா. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, வரவே மாட்டேங்கிறாங்க நாரப்பைய. ஹலோ தலைவா, வேறாதியூ. ஓகே கிராணி வந்துட்டா, சூப்பர். அதே வாடா அடே கிராணி வந்துட்டாடா. எங்கே வரவே மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டியிருக்கேன், அதனால தான் சீக்கிரம் அந்த மாதிரி இருக்குது. என்னங்க இங்கிட்டு வந்தோமே என்ன பார்த்துட்டோம். ஐயோ கிராணி முடிஞ்சிச்சு. மறுபடியுமா? ஐயோ நீ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏங்க மறுபடியும் அடிச்சு வச்சுட்டாங்க, 2 சைட்லேருந்து ஆப்போசிட் வந்துட்டாங்க. ஐயோ இப்போ தான் டே 2க்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே டே 3 அனுப்பி வச்சிட்டோம். ஓகே இங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாதா? எங்கள் ரெஞ்சு கிடச்சிச்சின்னா நான் ஆட்டத்தை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவேங்க. அந்த குட்டி சாத்தாண்ட என்ன இருக்குன்னு வேறு தெரில. ஓகே அந்த மறுபடியும் சத்தத்தை போட்டுறீங்க. இந்த தடவை என்னை கிராண்ட்பா பார்க்கக்கூடாது, பார்த்தானா அவன் ஆட்டம் முடிஞ்சிச்சு. ஏன்னா கிளவி ஃபஸ்ட்டு சத்தத்தை கேட்டு போயிடுறா. அவள் போயிட்டு அங்கிட்டிருந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இவனே வரான். இது பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே, இதுக்கு வரணும். ஓகே சத்தத்தை போட்டுருங்க, வரவே மாட்டேங்கிறாங்க நாரப்பைய. வாடா டக்குன்னு. அப்பா வந்துட்டாங்க, வந்துட்டா கிராணி வந்துட்டா. ஓகே நானும் கிளம்பி வருவானான்னு பார்க்குறேன். மறுபடியும் தாங்க போன ஆட்டம் மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்கான் நாரப்பையிலே. இந்த என்னை திரும்பி பார்த்தனா அவ்வளோதான் உனக்கு. அப்புறம் அவனை சாவடிச்சிடுவேன், நான் சத்தியமாக சொல்கிறேன் சாவடிச்சிடுவேன். கிராணியே போயிட்டா அவள் வரமாட்டேங்கிறாங்க நாரப்பைய. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் வெயிட் பண்ணுறேன், வரவே மாட்டேங்கிறான். நம்மளே போயிட்டு என்ன பண்ணுவோம், அதை ஆன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அதை தவிர்த்து வேறு வழியே தெரில. என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஆன் பண்ணி விட்ருவோம். எனக்கு ஒரே கடுப்பாக வருதுங்க, அவன் வரவே மாட்டேங்கிறான். காது போயிடுச்சாடா? டேய் ஏன்டா அப்படி கொடுமை பண்ணுற? ஓகே அவனும் வருவானான்னு பார்க்குறேன். எங்கே மறுபடியும் கிராணி தான் வரா போல. டேய் கிராண்ட்பா, அப்பா டேய் வந்துட்டான்டா சாமி, ஒரு வழியாக வந்துட்டாங்க. நான் இப்பயும் ஃபாஸ்ட் ஒர்க் தான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு டக்குன்னு அந்த மாதிரி தெரியுது. நிஜத்துலேயே கூட வெயிட் பண்ண தெரியுமா? இந்த வெயிட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? அதனால் அன்பார்ந்த எல்லா நஞ்சங்களும் கொஞ்சம் லைக் போட்டு பாருங்கள். இப்போதைக்கு இந்த கிழவனோட இன்னொரு 3வது ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம்னா லாக் அன்லாக் ஆயிரும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு போடுவோம். ஓகே இங்கிட்ட வேறு ஏதாவது இருந்துச்சா? இல்லைல்ல, இங்கிட்ட தானே ஸ்டன் கன் எடுத்தோம். ஆமாம் ரைட்டு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதையும் உள்ளே போட்டு டோர் லாக்கையும் உள்ளே போட்டுருவோம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி பொருட்கள் எடுத்தாச்சு, எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. ஓகே அவ்வளோதான், எல்லாத்தையுமே மோஸ்ட்லி எடுத்துட்டேன். ஓகே வெப்பன் கீ. இனிமேல் நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். நான் போட்ட சத்தத்துக்கு கிளவி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி வருவாளான்னு எனக்கு ஒரு டவுட். ஓகே அதே மாதிரி வந்துட்டா. எப்படி கிராணி வணக்கம், நீங்கள் இப்படி தான் வருவீன்னு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ணேன்.
இல்லாட்டி நான் நேரம் முன்னாடி போய் நினச்சிக்கோங்க மண்டமிலே ஒன்று போட்டிருப்பா. ஓகே ரைட்டு. அவளால் நம்ம வேகத்துக்கு வர முடியாது. அதனால தான் சும்மா சுற்றி சுற்றி விளாண்டுட்ருக்கேன். எக்ஸ்ட்ரீம் விளாண்டா இப்படி சுற்றினீங்கன்னா சுற்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு நொங்குன்னு அடிப்பா. அதனால் எக்ஸ்ட்ரீம்லலாம் இந்த வேலையை ட்ரை பண்ணிடாதீங்க. ஹார்ட்லேயும் கொஞ்சம் இலகைய மனம் இருந்தவர்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. எதுக்கு வேறு கிராணி வந்துச்சு, கிராண்ட்பா வந்துடுவோன்னு பயமாக இருக்குது. ஓகே யாரையும் அழகானா இன்சைடு யாரையும் அழகானா நம்ம நேராக போவோம். இது வரைக்கும் அடிச்சது நான் சாதா அடி, இதுக்கு மேலே அடிக்க போகிறதாங்க ஸ்பெஷல் அடி. இப்போ பாருங்கள் போட்டு நொங்கு அடிக்க போகிறேன். ஓகே எங்கெங்க கிராணி அழகானா கிராண்ட்பாவே அழகானா? டே வாங்கடா டக்குன்னு வாங்கடா, கீபோர்டு எடுத்துறேன்னா வருவீங்கல்ல, வாங்க போய் தட்டி விட்ருவோம். ஏன்னா இந்த சத்தத்தை கேட்டால் கிராண்ட்பா கண்டிப்பாக வருவோம். கிராண்ட்பாவுக்கு என்ன தான் காது கேட்கலானாலும் இது சத்தத்தை கேட்டால் வருவான்னு நினைக்கிறேன். யாரில்ல ஓகே இப்போதைக்கு கீபோர்ட் சத்தம் போட்டுருவோம். கிராண்ட்பா வந்துட்டான். என்னங்க 2 பேரும் அட் டைமில் வராங்க. ஐயோ கிராணி சுட்டு எங்க தூரமாக இருந்தால் சுட்டாதா? டே எங்க சூட்டு போட்டு அந்த வேலை செய்யலைங்க. ஐயோ பக் ஆயிடுச்சுடா. ஐயோ ஏங்க நான் சொல்லலான்றதுக்குள்ளே லைட்டாக பக் ஆயிடுச்சு. சரி இதுதான் ஸ்பெஷல் ஐடியான்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா என்ன பண்ண எல்லாம் என் நேரம். நம்ம மறுபடியும் முதல்ல இருந்தா ஓகே. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 8 நிமிஷம் தான் இருக்குது வீடியோ. பார்த்துட்டு போயிருங்க ஃபுல் வீடியோவை. ஏன்னா இதுக்கு மேலே தான் சம்பவமே காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிராண்ட்பா யாரையும் அழகாம டேய் வாங்கடா டேய், இப்போ நான் கண்ணை தூக்குறேன்டா, வாங்கடா டேய் வாங்கடா. இங்கே என்னங்க பண்ணிகிட்டு இருக்காங்க? டேய் ஒன்றுக்கு போகிறத சாத்திட்டு போடா, ஏன்டா திறந்து வச்சுட்டு போகிற? எங்க ஒன்றுக்கு தானே போனான் பார்த்தீங்களா? வாடா டேய். ஐயோ எங்க தப்பா சுட்டேங்க. ஐயோ டே நவுந்துராதரா. நவுந்துரவன் தப்பா சுட்டுட்டேன். சத்தத்தை கேட்டு கிளவி வராளே. ஐயோ என்னங்க 2 பேரும் சேர்ந்து துரத்துறாங்க. சத்தத்தை கேட்டால் வந்துட்டு போகிறா. கிராண்ட்பா மட்டும் தான் என்னையே துரத்துறான். ஆப்போசிட்டில் இங்கிட்டு வந்துட்டான்னு என்ன பண்ணேன். ஓகே அதான் எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் கிளவி வராங்க. ஐயோ நம்ம இன்சைடு ஓட வேண்டியதான். ஐயோ இங்கிட்டு வேறு இருக்கா முடிஞ்சு மறுபடியுமா? ஏங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் வந்து அவுட்டாக கேட்குறாங்க. எங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. வசமாச்சு பிளான் பண்ணி என்ன அவுட் ஆக பார்க்குறாங்க. ஐயோ டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சபா தாங்க முடில. மறுபடியும் இப்போ போகணும். எனக்கு தெரிஞ்சு டே 5ன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த தடவை நான் நேராக போய் அடிக்காம விட மாட்டேன் நினைக்கிறேன். இந்த டே என்னைய வாடா அடிக்கிறீங்க? இருடா மண்டை மேலே ஒன்று வைக்கிறேன். இந்த மொட்டை சொட்டன்ட்டேன் பாருங்க. மொட்டை பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. மொட்டைக்கா இருறா உன்னை அடிக்காம விட மாட்டேன் ஒரு நாள். ஓகே சரி தான் கன்று இருக்குது. ஓகே தூக்கும் கண்ணை தூக்கி. ஏங்க இதுக்கு புல்லட் எங்கே இருக்கும்? ஐயோ அது வேறு தெரியலையே. நான் வெறும் கண்ணை தூக்கிட்டு என்ன பண்ணேன்? கிளம்ப போயிட்டானா? ஓகே இப்போ கிராணி வரா. ஏடா இப்படி பண்ணுறீங்க டேய், என்னை குடும்பம் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கீங்களாடாலாம். இவங்கெல்லாம் சரியான சைக்கோ பார்த்துங்க. நம்மளை கொடூரம் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கீங்க. ஓகே ஸ்டன்கன் மாட்டிருச்சு வேறு லெவல். இப்போதைக்கு சத்தம் போட்டதுக்கு கிராணி எப்படியாவதாலும் வரணும், வந்தாகணும், வந்தாதான் உண்டு. ஓகே சைடில் எங்கிட்ட புல்லட் இருக்கா? ஓகே இப்போ என்ன பண்ணுவோம்? கிராணியை நொங்குன்னு ஒன்று போடுவோமா? 3 2 1. நான் ஏன் 3 2 1ன்றதுக்கு முன்னாடியே வந்து சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 2 1 சொன்னேன்னா ஓடி போயிடுவான்னு தெரியும். அதுக்காக தான் 3 2ன்னு சொல்லும் போதே போட்டேன். எங்க அந்த கிளையன் வரவே மாட்டேங்கிறாங்க. கிராணி செத்தாக கிளையன் வரவே மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரில. சம்திங் இஸ் ராங். எப்போதுமே சாவடிச்சா வருவானே. எனக்கு மட்டும் தான் இப்படி கேமில் ஆகுதா, உங்களுக்குலாம் ஆகுதா தெரில. உங்களுக்கு அப்படிலாம் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிழமை சாவடிச்சதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்குள்ளே புல்லட்டே ஒரு லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போ வருவான்லாம் தெரியாது. அதனால் லோட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோட்டோ உள்ளே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு இங்கே வெளியே போட்டு நம்ம ரிட்டர்ன் கீழே இறங்குவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கிழமை வருவானா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே இருக்கேன். ஸ்டன்கனை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிழவனை தேடி நம்ம போவோம். இந்த கிழமை நம்மளை தேடி வர மாதிரி தெரில. அதான் நம்ம கிழவனை தேடி போயிட்டுருக்கோம். அது எங்கே பார்த்தாலும் கிழவனை ஆளையே காணோம். எங்கடா போனேன் டேய்? வீட்டை விட்டு எங்கேயா போயிட்டியா? ஓகே அங்கே ஏதோ ஒரு போட்டி இருந்துச்சு அந்த குட்டிச்சாத்தான் இருக்க இடத்துல. அது என்ன போட்டின்னு தெரில. நானும் இந்த இதை பார்த்தேன். ஓகே இந்த ஜாலியை பார்த்ததுக்கு தான் ஞாபகம் வருது. எதுக்கி போட்டால் கிழவன் அந்த சத்தத்தை கேட்டு வருவானே எப்படி மாசா? இனிமேல் கிழவனையும் கிழவியும் 2 பேர்த்தையும் கிட்டேயே நெருங்க விடக்கூடாதுங்க. லைட்டாக கொஞ்சம் தூரமாக இருக்கும் போதே அடிச்சிடணும். நான் கிட்டே வந்து மண்டையில் ஹெட்ஷாட் அடிக்கிறேன்ற பேரில் தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன்? ஓகே எங்கேங்க ஆளே காணும்? ஓகே வந்துட்டான். தலைவரே வாங்க. எப்படி வலிக்குதா? ஓகே இந்த மாதிரி தானே எனக்கு அடிக்கும் போது வலிச்சிருக்கும். கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்த்தீங்களா? ஓகே அவன் வந்து படுத்துட்டான். கிராணி இப்போ தானே அடித்தோம் தெரில.
ஹெலிகாப்டர் இங்கே தான் இருக்குது. ஏங்க ரெஞ்சு கடிச்சிட்டு தாங்க நான் அடுத்த வேலையாக பார்க்க முடியும். ரெஞ்சு தேடிக்கிட்டதில் நான் 10 நிமிஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். கிராணி ஓகே கிராணி வாங்க 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 வாங்க. என்ன அடி வாங்கறதுக்கு இவ்வளோ வேகமாக வரீங்க? ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், கிராணி அடிச்சாச்சா? இப்போதைக்கு இந்த ஸ்டன்கை நம்ம தூக்கிட்டு நம்ம மேலே போவோம். எனக்கு தெரிஞ்சு மேலே ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு ரெஞ்சிருக்கான்னு பார்ப்போம். எனக்கு எங்கே இருக்குதுன்னே தெரில. நானும் தொலைகிட்டே இருக்கேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? டோர் லாகையும் தூக்கி இப்போதைக்கு உள்ளே போட்டுக்குவோம். ஏன்னா அப்போதைக்கு தேவைப்படுச்சுன்னா நான் லாக் பண்ணிக்கிறேன். ஒரு பிக்சராக போயிட்டு வச்சிருவோமா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் வருது. இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கிராணி மறைஞ்சிட்டா. கிராணி மறைஞ்ச காரணத்தினால ஒன்றுமே இல்லை, எனக்கு ரெஞ்சும் கிடைக்கல. ஓகே இந்த சைடு 2 புல்லட் இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. எங்கே தாங்க போச்சு? ஓகே கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது, கிளாஸ் ஃபியூஸை தூக்கி உள்ளே போட்டுக்கும். ஏன்னா இதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படுது, அதுக்கு தான். எங்கே தாங்க போச்சு ஸ்பேனரு? என்ன தூரத்தில் என்னமோ மின்னுருது. ஓ ஸ்பேனர் இங்கே இருக்குது. வேறு லெவல் வேறு லெவல், என்ஜாய் என்ஜாய். ஓகே இதை தேடி தான் நான் கிட்டத்தட்ட 11 நிமிஷமாக தொலைகிட்டு இருக்கேன். உள்ளே காய்ச்சிச்சு. இதை தூக்கி இப்போதைக்கு கீழே போட்டுக்குவோம், ஏன்னா இதுக்கு வேலை கீழே தான் இருக்குது, மேலே இல்லை, அதனால தான். ஓகே இங்கே என்ன இருக்குது? மீட்டு வேஸ்ட்டு. இப்போதைக்கு நம்ம என்ன போடுவோம். ஹை இந்த பாட்டுக்கு தான் கிராண்ட் பா கிளம்பி அதாவது டான்ஸ் ஆடுவோம். கிரானிஸ் ஹவுஸ் இன் திஸ் ஹவுஸ், ஐ வாண்ட் டு ஸ்டே இன் திஸ் ஹவுஸ். என்னமோ பாடுவோம், ரைட்டு எனக்கு தெரில, அதான் விளாட்றேன். ஆனால் இந்த மாதிரி தான் விளாடுவோம். கிரானிஸ் ஹவுஸ், ஐ எம் பிளேயிங் இன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆடுவோம். ஓகே இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது வருவாங்களா, வந்தாங்களா சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுங்க. இந்த இடத்துல எனக்கு பேரலாக்கி ஹெலிகாப்டருக்கு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன், தெரில. நானே எவனாவது வருவானா, வந்தால் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரவே மாட்டேங்கிறாங்க. நான் ரப்ப எழுங்க, எவனாவது வாங்கடா டே. எப்போ பார்த்தாலும் நான் உங்களை தேடி வர வேண்டியதாக இருக்குது, நீங்கள் என்னைய தேடி யாராவது வரீங்களா? ஓகே எவனும் வரமாட்டேங்கிறான். ரைட்டு கிராணி கீழே இருக்கான்னு நினைக்கிறேன், தரல இருங்க பார்ப்போம். கிராணி கீழே இருக்காதான்? கீழேயும் இல்லை. ஹலோ கிராணி மேடம் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் சரி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு பார்க்குறேங்க. கிராணி வரவே மாட்டேங்கிறான். நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன், மறுபடியும் போட்டு பார்க்குறேன், வரவே மாட்டேங்கிறாங்க. கிராணி எங்கே போனானே தெரில, அவளுக்கு காது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் போட்டு பார்த்துட்டு இருக்கேன், கிராணி வரவே மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட நானே இதுவே 1 நிமிஷம் கிட்ட போட்டு பார்த்துட்டு இருந்தேன், அவன் வரவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை தடவை ஓகே வந்துட்டா. வாங்க 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 வாங்க. நவுந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ என்ன எண்டிங்கும் போட போகிறீங்க? டே 5 தானே? ஓகே இது நம்ம சுவிட்ச் அழுத்தி விட்டு இங்கே 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண இடம்ல. ஓகே எங்கே முள்ளாக இருக்குது? என்ன கிளம்ப அந்த சைடு கை வச்சுருக்கா? ஐயோ வேணாண்டா. ஐயோ எங்க குத்திடுச்சுங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் சொன்ன மாதிரி பாயின்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. போன தடவை கிளவி மட்டும் வழி அனுப்பி வச்சா, இந்த தடவை கிளவி 2 பேரும் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அவங்களெல்லாம் ஒரு நாள் பழி வாங்க விட மாட்டேன்டா. சரி மக்களே, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு போங்க. அன்டில் தென் டாட்டா பாய் ஃப்ரம் சர்வைவல் கேமர்ஸ் தமிழ். ஸோ பாய் மக்களே, பாய்.